நிகரற்ற பேரன்புடையவாகி அல்லாஹ் நமக்கு அனைத்து பொழுதும் உண்டாகட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 ஆண்டு காலம் திருக்குர்ஆன் இறக்கப்பட்டு மூலம் சொன்னதாக காலத்திற்கு ஏற்றவாறு நேரத்திற்கு ஏற்றவாறு திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த திருக்குர்ஆனுடைய அந்த விஷயத்தை பல சஹாபாக்கள் தங்களுடைய மனதிலே பதிய வைத்திருந்தார்கள். பல சஹாபாக்கள் அதாவது பாறைகளில் தெரிந்திருந்தார்கள், சகாபாக்கள் ஓடைகளில் தெரிந்திருந்தார்கள். அதை பிற்காலத்திலே உத்தமாக இருந்தார்களுடைய காலத்திலே இவைகளெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு முறையான தர்த்தீபான குர்ஆனுடைய அந்த வடிவத்தை கொடுத்து குர்ஆனுடைய புத்தக வடிவிலே கொண்டு வரப்பட்டது உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில். அதற்கு பின்னால் தான் பலதரப்பட்ட குர்ஆன் வந்தது. பலதரப்பட்ட குர்ஆனுடைய புத்தகத்தினுடைய விஷயம் எல்லாம் பின்பற்றப்பட்டது. இதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு ஆரம்ப காலகட்டத்திலே ஏற்படுத்தி இருக்கின்ற திருக்குர்ஆனுடைய அமைப்பை எல்லாம் பார்த்தது என்றால் மியூசியத்தில் வைத்து பாதுகாக்கப்படுது. மக்காவில் பார்த்தோம் என்றால் மக்காவில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் அந்த ஆரம்ப காலகட்டத்தினுடைய குர்ஆன் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் குர்ஆனுடைய அந்த பிரதிகளை உருவாக்கக்கூடிய குர்ஆனுடைய அந்த புத்தகத்தை உருவாக்கக்கூடிய மதீனாவில் அமைக்கக்கூடிய டைம்ல தான் தற்போது இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐநூறுக்கும் மணிக்கு ஆழ்ந்தவன் குர்ஆன வாழ்ந்தமா, உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் என் சிறந்தவர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்நாளிலே நாம் எப்போதும் நாம் நினைக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.